அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் பார்த்த செய்திகள் ஏறுபோல் எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட எனும் 2 வரிகளுக்கான விளக்கத்தை தெளிவாக பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஐம்பொறி ஆட்சிக்கோள். ஐம்பொறி என்றவுடன் ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, வாய், தோல் இவை ஒவ்வொன்றையும் ஆட்சி செய்யக்கூடிய கட்டுப்பாடு நம் உடம்பிற்கு இருக்கிறது. இவை மாற்றி நடக்கும்போது நம்மால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது. உதாரணமாக, கண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா என்று சினிமா பாடல் ஒன்று உள்ளது. இதில் ஐம்புலன்கள் வழி உணரப்படும் கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். எந்த ஒரு சூழலிலும் ஐம்பொறிகள் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஐம்பொறியும் கட்டுப்பாடின்றி நடக்கும்போது வேலைகள் சிறப்பானதாக அமையாமல் போய்விடும். ஆகவே ஒவ்வொருவரும் ஐம்புலன்களையும் அடக்க தெரிந்திருத்தல் வேண்டும். இது அவசியமான ஒன்றாகும். மானிடராய் பிறந்தவர்களால் மட்டுமே ஐம்புலன்களை அடக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆகவே இந்த வல்லமையை சரியாக பயன்படுத்தும் போது நம்மால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த ஐம்புலன்களில் ஏதேனும் குறைகள் குறைகள் ஏற்பட்ட மனிதரால் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்ய முடியாது. உதாரணமாக, காது கேளாத மனிதரால் எந்த ஒரு ஒலியையும் சிறப்பாக கேட்க முடியாது. சிறப்பாக கேட்க முடியாத காரணத்தினால் அவரால் சரியாக பேச முடியாது. காரணம், ஒலியை உணரக்கூடிய திறன் அவர்கள் செவிகளுக்கு இல்லாத காரணத்தினால் பேசுவதில் குறைபாடு ஏற்படுகிறது. அதேபோல் பார்வையற்ற ஒரு மனிதரால் உலகில் உள்ள ஒவ்வொரு காட்சியையும் சரியாக காண முடியாது. ஆக, கண் வழி பெறப்படும் காட்சிகள், காது வழி பெறப்படும் ஒலிகள், மூக்கு வழி உணரப்படும் நுகர்ச்சிகள் மற்றும் நாக்கு வழி உணரப்படும் சுவைகள் மற்றும் தோல் வழி உணரப்படும் உணர்ச்சிகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் குறைகள் ஏற்படினும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. ஆகவே இந்த ஐம்பொறிகளை ஆட்சி செய்ய வேண்டியது மனிதனாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நாம் ஒரு செயலில் ஈடுபடும் போது உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்காமல் விட்டால் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. ஆக, எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிக்க இந்த ஐம்பொறிகள் அவசியமான ஒன்றாகும். இந்த ஐம்பொறிகள் மட்டுமல்லாது அதன் வழி உணரப்படும் புலன்கள் மிக மிக அவசியமானதாக அமைகிறது. ஆகவே ஐம்புலன்களையும் அடக்க தெரிந்த ஒருவனால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் இதன் வழி உணர்த்துவதை காண முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள வரி என்று பார்க்கும்போது ஒற்றுமை வலிமையாம். ஒற்றுமை வலிமையாம் என்பது ஒற்றுமையே நமக்குள்ள பலம். ஒற்றுமையுடன் இருக்கும்போது எதனையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நம்மில் ஒற்றுமை நீங்கில் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. ஒருவர் செய்யக்கூடிய வேலையை மட்டுமே ஒருவரால் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் ஒரு குழுவாக செய்யும்போது அதன் பலன் சிறப்பாக அமையும். இதனை நாம் பல்வேறு சூழல்களில் பல்வேறு இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே ஒற்றுமை வலிமையாம். ஒற்றுமையுடன் செய்யும்போது அந்த செயல் சிறப்பாக அமைவதுடன் பாராட்டப்படக்கூடியதாகவும் அமையும். நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனும் பார்க்கும்போது பிறருக்கு உதவி புரிவதும் நமக்கு நன்மை செய்வதும் தான். ஆக, ஒற்றுமையுடன் பிறருக்கு நாம் செய்யும்போது அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஆகவே எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருப்பது மிக மிக அவசியமான ஒரு செயலாக இருப்பதை ஆசிரியர் இதன் வழி உணர்த்துவதை காண முடிகிறது. ஆகவே ஒற்றுமை வலிமை, ஒற்றுமையே நமக்குள்ள பலம், ஒற்றுமையே பலம். இது சார்ந்த கருத்துக்கள் நிறைய சிறிய கதைகள் அமைந்துள்ளன. இந்த கதைகள் மனித வாழ்க்கையில் பல சமூக மதிப்புகளை, விழுமியங்களை எடுத்து எம்புவதாக உள்ளன. இந்த கதைகளை நம் வாழ்வில் பின்பற்றும் போது நாட்டில் நன்மை மலர்வதுடன்
பிற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக நம் நாடும் விளங்கும். ஆகவே ஒரு சிறிய சமுதாயத்தில் ஒற்றுமையுடன் இருப்பது நாட்டிற்கு பலம். ஒரு நாடு ஒற்றுமையுடன் இருக்கும்போது மற்ற நாடுகளுக்கு அது எடுத்துக்காட்டாக விளங்குவதை இதன் வழி காணலாம்.